போடுறதுக்கான ஒரு ஆயத்தமானாங்க. பாரத் பந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப பிரபலமா இருந்த வார்த்தை. அப்படின்னா பாரத் பந்த் அப்படின்னு கடைகள் அடைக்கப்பட்டிருக்கும், சாலைகள் எந்த வாகனம் ஓடாது, அனைத்து ஆலைகளும் மூடப்பட்டிருக்கும். எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசுக்கு ஒரு நாள் அந்த பொருளாதார இழப்பு எப்படிப்பட்டதுன்னு காட்டினா அரசு நம்மளோட கோரிக்கையை காது கொடுத்து கேட்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாரத் பந்த் அகில இந்திய அளவில் ஒரு பந்த் நடத்தணும்னு நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வீரியம் குறைஞ்சு போச்சு. தொழிற்சங்கங்களுடைய இந்த வீரியங்கள் குறைய குறைய அரசாங்கத்தோட அந்த துணிச்சலானது தொழிலாளர் நசுக்கி விடலாம், தொழிலாளர் ஒடுக்கி விடலாம் அப்படிங்கிற துணிச்சலானது வளர்ந்துட்டே இருக்கு. இப்போ நமக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. தொழிற்சங்கங்கள் இந்த நேரத்தை தவறவிட்டால் எதிர்காலத்தில் தொழிற்சங்கமும் இருக்காது, தொழிலாளரும் இருக்க மாட்டான். தொழிலாளிக்கும் அடிமைக்கும் உள்ள வித்தியாசமே தொழிற்சங்கமும் தொழிற்சங்க சட்டங்கள் தான். எந்தவித சட்டம் இல்லாம எந்த ஒரு